இல்ல சட்ட போராட்டங்களை ஆரம்பிப்பதற்கான முன்னெடுப்புகளை செய்திருக்கிறதாக தகவல். ஒருவேளை அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கு தொடுக்கலாம். 1994 தாங்கள் குறிப்பிட்டது போல பொம்மை வழக்கு என்ற அந்த முன்னோடி தீர்ப்பில் ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றது, உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாகாணத்தில் ஒரு மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த முடியுமா, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு 256 பயன்படுத்தி ஒரு ஆட்சியை ஒரே இரவுக்குள் அந்த முதலமைச்சர் தூங்கி காலையில் விழித்து பார்க்கும் பொழுது உனது ஆட்சி கலைந்து விட்டது என்று சொல்ல முடியுமா என்றெல்லாம் பல்வேறு விடயங்களை அலசி ஆராய்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநருக்கு என்ன அதிகாரங்கள் உள்ளன, ஆளுநர் ஒரு மாநிலத்தின் மீது எந்த அளவுக்கு அதிகாரத்தை செலுத்த முடியும், குறிப்பாக அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களே அல்லது ஆட்சியை கையாளுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை நெறிப்படுத்துவதற்கு ஆளுநருக்கு எந்த அளவுக்கு அதிகாரங்கள் உள்ளது என்பதெல்லாம் அந்த தீர்ப்பிலே பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு அது ஒரு முன்னோடி தீர்ப்பாக இன்றளவும் இந்தியாவில் பேசப்பட்டு வருகிறது. எனவே அந்த தீர்ப்புக்கு முரணாகவும் ஆளுநர் செயல்பட்டிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆளுநர் வேறு ஏதோ உள்நோக்கத்தோடு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் இதை கருத வேண்டும்.